ஆந்திராவில் வந்து ஒரு முஸ்லீம் மன்னர் வந்து ஒரு பெண், ரொம்ப அழகான பெண். எனக்கு அது பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கதையில் அந்த பெண்ணை பற்றி சொல்லக்கூடிய நூற்றாண்டு பார்த்திங்கன்னா 2-3 நூற்றாண்டுகள் பழசு போயிடுது. கதை நடக்கிறது என்னமோ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி தான். ஆனால் இந்த பெண் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பெண்ணாக தான் காட்டுறாங்க. ஆனால் இவர் வந்து அந்த பெண்ணை பற்றி அந்த அழகை வந்து காட்டும்போது பார்த்திங்கன்னா எப்படின்னா, நமக்கு கண் முன்னாடி இப்போ வாழ்கிற ஒரு பொண்ணை பார்த்தோம்னா எப்படி நமக்கு ஒரு ஆச்சா இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு நம்ம தோணுதோ, அந்தளவுக்கு அழகாக அவர் வர்ணித்து எழுதியிருந்தார். ஸோ அவ்வளோ அழகாக இருக்க ஒரு பொண்ணை வந்து ஒரு முஸ்லீம் ராஜா வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் யோசிக்கிறாங்க. கடைசியில் சரி ஓகே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே வந்து பசுமாட்டு கறி பரிமாறுறது அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே நமக்கு இது சரி வராது. நம்ம இப்போ இந்த ஹிந்து மக்களாக இருக்கோம், நம்ம பசுக்கள் சாப்பிட முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அதனால் அங்கேருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு ஆந்திராவிலேருந்து அவங்க தமிழ்நாட்டுக்கு ஓடி வர்றாங்க. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில